ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிகினர்ஸ்க்கு ஈஸியாக வந்து நெக் எப்படி ஃபினிஷ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு 4 மெத்தட்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் இந்த நெக் சீரீஸில். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னென்னா ஸ்டிச் அண்ட் டர்ன் மெத்தட். பார்க்கலாமா? நான் வந்து ஒரு டெமோ பீஸில் கட் பண்ணதுனால நெக் மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா, மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடை வந்து லே பண்ணிக்கணும். ஸோ ஆர்னு போட்டிருக்கேன் ரைட் சைடுக்கு. இப்போது இதே மாதிரி லைனிங் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, ஸோ அதோட ரைட் சைடையும் ஃபேஸிங் டுகெதராக வச்சுக்கணும். அதாவது லைனிங்கோட ரைட் சைடும் மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுட்டு, நீங்கள் எவ்வளோ சீம் அலவன்சஸ் கொடுத்துருக்கீங்க. சீம் அலவன்சஸ்னால் நீங்கள் நெக் வந்து எந்த அளவுக்கு தைக்கிறீங்க, அதாவது தையலுக்கான அளவுன்னு அர்த்தம். ஸோ 0.25 நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா 0.25ல் ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். 0.5 கொடுத்துருந்தீங்கன்னா 0.5ல் வந்து ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். மெயினாக வந்துட்டு நெக்குக்கு எப்பொழுதுமே ஸ்டாண்டர்டாக 0.25 அண்ட் 0.5 கொடுத்தா போதுமானது. அதுக்கு மேலே கொடுத்தோம்னா டென்ஸாக ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மெயினாக நீங்கள் 0.5 அல்லது 0.25 கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் இதில் வந்துட்டு 0.25 கொடுக்குறேன். அந்த 0.25 ஆல் ஓவர் மார்க் பண்ணிக்கலாம் நெக்குக்கு. .25க்கு மார்க் பண்ணிட்டேன். ஸோ அந்த லைன் மேலேயே நீங்கள் ஸ்டிச் பண்ணணும். நெக் கர்வ்ஸ் வர இடத்துல ஃபூட்டை லிஃப்ட் பண்ணிவிட்டு கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு ஸ்டிச் கொடுங்க. கர்வ்ஸ் ப்ராப்பராக ஃபார்ம் ஆகும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து கட் கொடுக்கணும். கட் எதுக்காக கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு கர்வ்டாக இருக்குது. கர்வ்டாக இருக்கும்போது டர்ன் பண்ணும்போது ஷேப் அழகாக வரணும் அப்படின்னா கட்டிங் கொடுக்கணும். கட் எப்படி கொடுக்கணும்னா, த்ரெட் இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல, அந்த த்ரெட்டில் கட் பண்ணக்கூடாது. அந்த த்ரெட்டோட ஒரு பாயிண்ட் முன்னாடி வர மாதிரி வச்சு கட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல த்ரெட் வருதுன்னா, இந்த த்ரெட்டுக்கு ஒரு பாயிண்ட் முன்னாடி இந்த மாதிரி கர்வ்ஸ் எங்கே தான் இருக்கோ அங்கெல்லாம் கட்டிங் கொடுக்கணும். ஸோ நான் அதை கொடுக்க போகிறேன். கட் பண்ணணும், ஆனால் த்ரெட்ஸை கட் பண்ணக்கூடாது. ஃபுல்லாக கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. எங்கெங்கே கர்வ்ஸ் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கொடுத்தா போதும். ஸ்லாஷ் கொடுத்ததுக்கப்புறமா இது இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு இது லைனிங், இது மெயின் ஃபேப்ரிக். லைனிங்கில் மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணிட்டு இந்த இடத்துல, அதாவது 1/8ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் ஓப்பன் ஆகிற இடத்துலேருந்து ஒரு பாயிண்ட் முன்னாடி லைனிங்கில் மட்டும் ஒரு டாப் ஸ்டிச் பண்ணணும். இது எதுக்காக பண்ணுறோன்னா, கிளாத் வந்துட்டு மூமெண்ட் இல்லாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம பண்ணுறோம். ஸோ இதில் இப்படி இருக்கிறதுல லைனிங்கை மட்டும் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மெயின் ஃபேப்ரிக்கில் த்ரெட் தெரியக்கூடாது. லைனிங்கில் மட்டும்தான் கொடுக்கணும். நான் எப்படி கொடுக்குறேன்னு பாருங்கள். ஸோ இந்த மெயின் ஃபேப்ரிக்கையும் லைனிங்கையும் செப்பரேட் பண்ணுறதுக்கு ஒரு லைன் இருக்கும். அந்த லைனை வந்து கைடாக வச்சுட்டு இந்த லைனுக்கு பக்கத்தில் ஒரு ஸ்டிச் கொடுக்கணும். பொறுமையாக கொடுங்க. அந்த லைன் இருக்குல்ல, அதை கைடாக வச்சுக்கோங்க. கர்வ்ஸ் வர இடத்துல லைட்டாக ஃபூட்டை லிஃப்ட் பண்ணி கொடுக்கணும். இதே ப்ரொசீஜர் தான் எந்த மாதிரி ஷேப் நீங்கள் எடுத்தாலும். ஸோ டாப் ஸ்டிச் கொடுத்தாச்சு. ஸோ இப்போ இந்த லைனிங்கை நம்ம டர்ன் பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிட்டோம்னா எப்படி இருக்கணும்னா, மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு இந்த பக்கம் இருக்கணும். அதை டர்ன் பண்ணோம்னா லைனிங்கோட ரைட் சைடு இந்த பக்கம் இருக்கணும். ஓகே, ஸோ இதை நல்லா வந்து ப்ராப்பராக அயன் பண்ணணும். அயன் பண்ணால் மட்டும்தான் நெக் அழகாக ஷேப்பாக இருக்கும். ஆஃப்டர் அயனிங் நெக் எவ்வளோ ஸ்மூத்தாக அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து ரைட் சைட் ஆஃப் த ஃபேப்ரிக். எந்த ஒரு த்ரெட்டுமே வெளியில் தெரியாது, சீம்லெஸ்ஸாக இருக்கும். இந்த சைட் பார்த்தோம்னா லைனிங், இதில் வந்து லைட்டாக ஒரே ஒரு த்ரெட் மட்டும் தெரியும். இது எதனாலனா டாப் ஸ்டிச் பண்ணோம்ல. ஸோ இது எதுக்காக பண்ணுறோன்னா,
இந்த மெயின் ஃபேப்ரிக்கும் லைனிங்கும் இப்படி மூவ் ஆகாமல் இருக்கும். இப்படி மூவ் ஆகுதுல்ல, ஸோ அந்த மூவ்மெண்ட் இல்லாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டாப் ஸ்டிச் கொடுக்குறோம். ஸோ அதனால் உங்களுக்கு வந்துட்டு எந்த இடத்துலையுமே த்ரெட் வந்துட்டு தெரியாது. ஸோ மெயின் ஃபேப்ரிக்லையும் த்ரெட் தெரியாது. இந்த மெத்தட் வந்து எதுக்கு தான் பாசிபிள் அப்படின்னா, ரவுண்ட் நெக், ஸ்கொயர் நெக், இது மாதிரி சிம்பிள் நெக்ஸ்க்கு. இந்த மாதிரி நெக் வந்துட்டு நம்ம நார்மலாக நிறையா யூஸ் பண்ணுற ஒரு நெக் லைனு. ஸோ அதனால் இந்த மெத்தட் வந்து ரவுண்ட் நெக், ஸ்கொயர் நெக்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். வேரஸ் இந்த நெக் லைன் வந்து இந்த மெத்தட் வந்து எதுக்கு தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்னா, ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக நிறைய கர்வ்ஸ் வருது என்னோட நெக் லைனில். லைக் ஸ்கேலோப்பாக இருக்கட்டும், ஸ்வீட் ஹார்ட் நெக்காக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ரொம்ப வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நெக் லைன் கொடுக்குறீங்கன்னா இந்த மெத்தட் வந்து போக வேண்டாம். அதுக்கு வேறு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் சொல்லித்தரேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன். தேங்க்யூ. பாய்.